பிரம்மம், பிரம்மத்துக்கு 4 தலைன்னு சொல்லிட்டாங்க. யாராவது 4 தலையை காமிச்சாங்களா பார்த்தீங்களா? இன்னைக்கு அந்த 4 தலையும் ஒரே இடத்துல பார்க்குறீங்க. இருப்பு, இயக்கம், அலை, காந்தம். 4 தலைதான் பிரபஞ்சத்துக்கு உற்பத்திக்கும் செயலுக்கும் காரணமாக. அதே போல பானங்கள் இதிகாசங்கள் எல்லாம் படிச்சு பார்த்தாரு. ஞானம் வந்த பிறகு அவருக்கு, அதாவது பக்தி ஏற்பட்ட பிறகு அருணகிரிநாதர் எந்த இடத்துல பார்த்தாலும் அது கடவுளுக்கு, முருக கடவுளுக்கு ஒரு முகம் தான் இருந்தே தவிர இந்த 6 முகத்தை பற்றி எந்த இடத்துலையும் விளக்கமும் இல்லை. சோர்ந்து போட்டார். ஒரு நாள் அந்த வருஷத்திலேயே கடவுளையே நோக்கி அவர் பாடுறார். ஏறுமை ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறு அடியார்கள் நிலை தீர்த்த முகம் ஒன்று, புதுக வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபட சூரரை வளைத்த முகம் ஒன்று, பள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்று, 6 முகமான பொருள் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. அதாவது நான் படித்த கதையெல்லாம் உன்னை பற்றி ஒரு முகம் தான் இருந்தே தவிர எந்த இடத்துலையும் 6 முகத்துக்கு விளக்கம் இல்லை சொன்னார். இப்ப 6 முகத்துக்கு விளக்கம் அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம். இந்த 6 தரத்தக்கது காந்தம். காந்தம் என்பது என்ன என்று பார்த்தீங்கன்னா, இருப்பு நிலையாக உள்ள சிவமும் இயக்க நிலையாக உள்ள சக்தியும் சேர்ந்த ஒரு கூட்டு பிரணவ சரீரம். அதான் பிரணவத்துக்கு அர்த்தம் சொல்லணும்னா சிவனால கூட சொல்றோம் இல்லை என்ன சொன்னாங்க. இப்ப எல்லாம் அந்த பிரணவத்துக்கு அர்த்தமும் வந்துருது. 6 முகம் வந்தாச்சு, 4 முகமும் வந்தாச்சு.